கிரிப்டோகான்ஸ் டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா $62,487 இருக்குங்க. ஸோ நேற்று கேண்டல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தோன்னா, நேற்று நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டல் ப்ரிப்பேர் ஆகிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஈவன் தோ இது ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகியிருந்தால் கூட, ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா, சரிங்களா? ஸோ ஆல்ரெடி ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 60,000 வந்து டேப் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கு. ஸோ இப்போ அகெயின் நம்மளுக்கு அந்த ரேஞ்சை வந்திருக்கு. இன்றைக்கி அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 60,000 பிரேக் பண்ணிருச்சு. ஆனால் கேண்டல் கீழே க்ளோஸ் வைக்கல, பட் ஆனால் பிரேக் டவுன் பண்ணிருச்சு. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மந்த்து 60K உடைக்கிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் உடச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ வீக்லி கேண்டலில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். ஸோ ஒரே வாரத்தில் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 60K பிரேக் பண்ணிட்டான். ஆனால் இன்னும் கேண்டல் க்ளோஸ் வைக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ நான் என்னோடய டெலிகிராம் சேனலில் நான் இதை அப்டேட் பண்ணியிருப்பேங்க. ஸோ இங்கே ஒரு சப்ளை ஏரியா இருக்குன்றது அப்டேட் பண்ணியிருப்பேன். இந்த சப்ளை ஏரியாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 65,000லேருந்து 67,500. ஓகேங்களா? ரவுண்டு ஃபிகராக சொல்கிறேன். 65,000லேருந்து 67,500 இதுதான் வந்து ஒரு சப்ளை ஏரியா, சரிங்களா? ப்ரைஸு இன்கேஸ் நம்மளுக்கு மேலே வந்ததுன்னா இந்த சப்ளை ஏரியாவை தொட்டுட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் அகெயின் நம்மளுக்கு கீழ் நோக்கி வந்துடும். ஓகேங்களா? ஒருவேளை இந்த சப்ளை ஏரியாவுக்கு கூட போகாமல் இன்றைக்கி கேண்டல் நம்மளுக்கு கீழே வந்து 58க்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா, ஓகேங்களா? ஸோ கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா இந்த டிமாண்ட் ஏரியா என்ன ஆகிடும்னா பிரேக் டவுன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நாளைக்கும் நம்மளுக்கு வந்து கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் ஏரியா சப்ளை ஏரியாவாக மாறிடும். ஸோ அப்போ ப்ரைஸ் இன்கேஸ் பிரேக் டவுன் ஆகி கீழே வந்ததுன்னா அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் வந்துட்டு ப்ரைஸ் அகெயின் நம்மளுக்கு கீழ் நோக்கி தான் வரும், சரிங்களா? ஸோ நம்மளுக்கு எப்போ புல்லிஷ் ஆகணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் இருக்குது, இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த 73,000 70,000 74,000. ஓகேங்களா? இந்த ஏரியாவை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி பிரகாரம் கீழே வரதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஸோ ஒரு பாயிண்ட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ BTC இன்கேஸ் இன்னைக்கு கேண்டல் நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து 59,000க்கு கீழே விக் வச்சுட்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. விக் வச்சுட்டு வந்ததுன்னா நாளைக்கு கேண்டல் நம்மளுக்கு புல்லிஷாக வந்தால் மட்டும்தான் ப்ரைஸு கொஞ்சம் மேலே போகும், சரிங்களா? இன்றைக்கி கேண்டல் வந்து 59க்கு கீழே விக் வச்சுட்டு வந்தா, ஓகேங்களா? ஸோ அது இன்றைக்கி கேண்டலோட க்ளோஸை பார்த்துலாங்க எப்படி வருதுன்றது, சரிங்களா? பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் போன வாரம் ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல் வந்திருக்கு, சரிங்களா? ஸோ இந்த வாரமும் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து 52 இல்லைனா 53K வரைக்கும் கூட வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஃபெரோஷியஸான பியரிஷாக வந்தது அப்படின்ற பட்சத்தில் இந்த $50,000 கூட இந்த வாரமே பிரேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த அதாவது போன வாரம் வந்து ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல், சரிங்களா? அதோட ஃபாலோ அப் கேண்டலாக வந்து இன்னொரு பியரிஷ் கேண்டல் வரலாம். பட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பியரிஷ் கேண்டலாக வந்துட்டு விக் வச்சுட்டு கூட க்ளோஸ் வைக்கலாம். ஒரு லாங் விக் கேண்டலாக கூட ஃபார்ம் ஆகலாம். ஓகேங்களா? சாரி, ஒரு லாங் வீக்கில் ஒரு மீடியமான வீக்கு ஃபார்ம் ஆகி ஒரு நடக்கலாம், சரிங்களா? ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாரமும் வந்து ஒரு பெரிய பேரிஷ் கேண்டலாக வரும்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒருவேளை இந்த அனாலிசிஸ் ஃபெயிலியர் ஆகணும்னா நம்மளுக்கு 74க்கு மேலே கட்டாய் கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு, இந்த வார கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு ப்ளஸ் இன்னைக்கு கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்ப்போம், சரிங்களா? ஒருவேளை இன்னைக்கு கேண்டல் வந்து கீழே வரல, சரிங்களா? ஒருவேளை புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாளைக்கு என்ன பண்ணோன்னா இதே ஏரியாவில் கன்சல்டேட் ஆகும், அதாவது இந்த சப்ளை ஏரியாக்குள்ளேயே கன்சல்டேட் ஆகிட்டு புதன்கிழமை கீழே வந்துடும். புதன்கிழமை வியாழக்கிழமை வந்து பெரிய பெரிய பியரிஷ் கேண்டலாக வந்துடும். ஓகேங்களா? ஒன்று இன்றைக்கே பிரேக் டவுன் பண்ணணும், இல்லைனா புதன் இல்லைனா வியாழனில் பிரேக் டவுன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ என்னோடய வியூ இதுதாங்க. ஒன்று இங்கேருந்து இப்படி வந்து இப்படி போகலாம், இல்லைன்னா இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி போகலாம், சரிங்களா? ஸோ இப்படி போயிட்டு இப்படி வருதுன்னா இது புதன்கிழமை கீழே விழும். ஸோ இங்கேருந்தே விழுந்தது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கே வந்து 58 கீழே வந்து விழத்துக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா?
58, அதாவது இந்த டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா 58,800லேருந்து 61,200 சரிங்களா. இந்த 58 கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சாலே இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த டிமாண்ட் என்ன ஆகிடும்னா சப்ளையாக மாறிடும். அப்போ ப்ரைஸ் கீழே வந்தால் கூட திரும்ப இந்த சப்ளையை டச் ஆகிட்டு தான் கீழே வரும் சரிங்களா. திரும்ப இந்த ஏரியாவுக்கு போனால் கூட அது வந்து கீழ் நோக்கி வரதுக்கான சான்சஸ் தான் அதிகமாகும். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது இந்த இன்னைக்கு மார்க்கெட்டில் சரிங்களா. ஸோ 4 hour ஒன்ஸ் வந்து நான் மேக்ஸிமம் வந்து அப்டேட் பண்ண பார்க்குறேங்க. ஸோ என் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதாங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கட்ஸா டிஸ்பிளே மட்டும் சொல்லிக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன்லைன்ஸுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போனால் நீங்களும் ஒரு ஓன்லைன்ஸ் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்ரஸே கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.